ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டெஸ்க். இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்றதை நீங்கள் டைட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு ஏவிஆர், ஒரு பிராண்டட் ஏவிஆர் வாங்குகிறோன்னா அதோட பவர் வாட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்பீக்கருக்கு என்ன மாதிரி வாட்ஸ் வரும். நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் உங்கள் ஸ்பீக்கரை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஏவிஆர் சிஸ்டமை எப்படி சூஸ் பண்ணணும், உங்கள் ரூமுக்கு என்ன மாதிரி வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து இந்த விஷயம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷாக்கிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெனானோட ஒரு ஒன் ஆஃப் தி ஃப்ளாக்ஷிப் சீரிஸ், அதாவது எக்ஸ் சீரிஸ் எல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் தான் டெனானில். இது பார்த்திங்கன்னா ஏவிஆர் X1800H அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து வேறு ஆம்ப்ளிஃபையருக்கு வேறு ரிசல்ட் வந்து வரும். இப்போதைக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏவிஆர் 1800Hன்ற மாடலை எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து அவங்க பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பவர் ஆம்ப்ஸ் வந்து 7 இருக்குது. மொத்தம் 7 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏவிஆரில். அதை தான் வந்து நம்பர் ஆஃப் பவர் ஆம்ப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 6 ohms 2 channel ட்ரிவனில் 120 வாட்ஸும் 8 ohms 2 channel ட்ரிவனில் 80 வாட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோராரில் 6 ohmsக்கும் 8 ohmsக்கும் ஒரு 70% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 60% டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 50% எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வாட்ஸு. ஸோ கைண்ட் ஆஃப் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து 6 ohms ஸ்பீக்கர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சேனலில் எவ்வளோ அவுட்புட் வரும், நீங்கள் மொத்த சேனல் அதாவது 7 சேனலும் கனெக்ட் பண்ணுறப்போ எவ்வளோ அவுட்புட் வரும்ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னா, இப்போ வந்து 120 வாட்ஸு 2 channel ட்ரிவன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 120 பெர் சேனலுக்கு 120 2 channel ட்ரிவன். ஸோ 120 × 2 அப்படின்னு போட்டோம்னா 240 வாட்ஸ் வருது. இந்த 240 வாட்ஸு டிவைடட் பை 7 அப்படின்னு கொடுத்தோன்னா 34 வாட்ஸு. வெறும் 34 வாட்ஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஏவிஆரோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு. வெறும் 34 வாட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஏவிஆர் வாங்கிட்டு நம்ம டவர் ஸ்பீக்கர் போடுறோம், 200 வாட்ஸ் இருக்கிற சென்டர் ஸ்பீக்கர் போடுறோம், 300 வாட்ஸ் 400 வாட்ஸ் இருக்கிற சென்டர் ஸ்பீக்கர் போடுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வெறும் 34 வாட்ஸ் தான் வருது 6 ohmsக்கு. 8 ohms கால்குலேட் பண்ணும்போது இன்னும் கம்மியாகும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் வந்து 8 ohms 2 channel ட்ரிவனில் வருது. ஸோ 80 × 2 கொடுத்தோன்னா 160 வாட்ஸ் வருது. 160 வாட்ஸ் டிவைடட் பை 7 சேனல் அப்படின்னு கொடுத்தோன்னா 22.85 வாட்ஸுங்க. ஒரு 23 வாட்ஸ்னு வச்சுக்கலாம். வெறும் 23 வாட்ஸில் தான் நீங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நம்ம போட்டிருக்கிற ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா 100 பீக் வந்து 100 வாட்ஸு, 250 வாட்ஸு அந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் போட்டிருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். நம்ம ஸ்பீக்கரோட சென்சிட்டிவிட்டி லெவல், அதாவது அந்த சென்சிட்டிவிட்டி லெவல் பொறுத்து தான் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ அவுட்புட் வந்து நம்மளால் எடுக்க முடியும், எந்த அளவுக்கு சவுண்டு வந்து கிறிஸ்டல் கிளியராக நம்மளோட ஹியூமன் இயர்ஸ்க்கு வந்து நம்ம காதுக்கு வந்து எப்படி வருன்றதெல்லாம் வந்து அதுதான் டிஃபைன் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னொரு கான்செப்டை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜென்ரலில் போய் பார்த்தோன்னா இவங்க இன்னொரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தமாக 440 வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படி கால்குலேட் பண்ணாலுமே 440 வாட்ஸ் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். டிவைடட் பை மொத்தம் எத்தனை பவர் ஆம்ப் இருக்குங்க, 7 பவர் ஆம்ப் போட்டிருந்தாங்க. ஸோ 7 பவர் ஆம்ப்க்கு அதை பிரிக்கணும். பிரித்தோன்னா வெறும் 62 வாட்ஸ் பர் சேனல் வருது. ஸோ இந்த 62 வாட்ஸும் வந்து நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வெறும் பவர் ஆம்ப் மட்டும் இல்லை, வேறு காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதுக்கான பவர் சப்ளையும் போயிடும். அதே மாதிரி இந்த 62 வாட்ஸும் அப்படியே நமக்கு வந்து ஸ்பீக்கருக்கு வாட்ஸாக கன்வெர்ட் ஆகும்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட லேயர் இருக்குது. ப்ராசஸர் இருக்குது, அதுக்கான ப்ராசஸர் டேக் இருக்குது, கெப்பாசிட்டர்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பவர் லாஸ்ன்றது நடக்க தான் செய்யும்.
டிஸ்டார்ஷன் இருக்கலாம். அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற காம்போனன்ட்ஸை பொறுத்து கண்டிப்பாக அந்த 62 வாட்ஸ் கிடைக்காது. இந்த 62 வாட்ஸையும் நம்ம வந்து அதில் ஒரு எஃபிஷியன்சின்னு சொல்லி நம்ம கட் பண்ணோம். ஒரு 40% எஃபிஷியன்சியை கட் பண்ணோன்னு வைங்க. கட் பண்ணோன்னா ஒரு 35 வாட்ஸ் 20 வாட்ஸ் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோமோ அந்த ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ஏவிஆர் வந்து வெறும் 440 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு ஏவிஆரை சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ பவர் தேவைப்படுது, உங்கள் ரூமுக்கு எவ்வளோ தேவைப்படுது, உங்கள் ஸ்பீக்கரோட சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சும்மா வந்து 140 வாட்ஸ் 120 வாட்ஸ் இருக்குன்னா அது எல்லா சேனலுக்கும் அது வராது. அதை ஃபஸ்ட்டு நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏவிஆரை வாங்குகிறப்போ இந்த விஷயத்த நல்லா மைண்டில் வச்சுட்டு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் கிடைக்கும். இதுவே வந்து 8 ohms 6 ohms இந்த மாதிரி வந்து நிறையா வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போடுற ஸ்பீக்கரை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கரை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 60 வாட்ஸுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 100 வாட்ஸுக்குள்ளே இருக்கிற ஸ்பீக்கரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் போகணுன்ற அவசியமே இல்லை என்ன கேட்டால். அதுக்கு மேலே தேவைன்னா சவுண்டை ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ஸ்பீக்கரோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயங்கர ஒரு பெரிய ஸ்பீக்கர் போட்டு அதோட சவுண்டு கிளாரிட்டி எல்லாமே ஓகே தான். அதாவது டீட்டெயிலிங் அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக தான் செய்யும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு டவர் ஸ்பீக்கர் 300 வாட்ஸ் எடுக்கிற டவர் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியாதுன்றது தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஏன் உங்களுக்கு ஸ்டீரியோ ஆம்ப்ஸ் எல்லாம் வந்து 80 வாட்ஸே வந்து ரொம்ப 70லேருந்து 80 வாட்ஸே வந்து ஆடியோ ஃபைலாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு 80 வாட்ஸே வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து அப்படி கொண்டாடுவாங்க. 80 வாட்ஸ் வருதுன்னா 80 வாட்ஸ் பவர் சப்ளை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே நான் வந்து சொல்ல விரும்புகிறது. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.